ஒரு காலத்தில் ஒரு குறுநிலத்தை ஆட்சி செஞ்ச அரசனுக்கும் அரசிக்கும் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தாங்களாம். அவங்களுக்கு சிண்ட்ரெல்லான்னு பேர் வச்சு அவங்க கூட சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்களாமா. ஒரு நாள் திடீர்னு நோய்வாய்ப்பட்டு அரசி இறந்துட்டாங்களாமா. இதனால் ரொம்ப ஆழ்ந்த துக்கத்துக்கு போயிட்டாங்களாம் சிண்ட்ரெல்லா. சிண்ட்ரெல்லா ரொம்ப கஷ்டப்படுறத அவங்க அப்பாவால் பார்க்க முடியலையாம். தாய் என்ப தர அளவுக்கு ஒருத்தவங்க வந்தால் இவ சந்தோஷப்படுவான்னு சொல்லி சிண்ட்ரெல்லா அவங்க அப்பா ஒரு பொண்ணை பார்த்து திருமணம் செஞ்சுக்கிட்டு வந்தாங்களாம். சிண்ட்ரெல்லாவோட வளர்ப்பு தாய்க்கும் இரு மகள்கள் பிறந்தாங்களாமா. சில வருடங்கள்லேயே சிண்ட்ரெல்லாவோட அப்பாவும் எதிர்பாராத விதமாக இறந்துட்டாராமா. சிண்ட்ரெல்லாவோட அப்பா இறந்ததுக்கப்புறம் அவங்க வளர்ப்பு தாய் அவங்களோட முழு சுயரூபத்தை சிண்ட்ரெல்லா கிட்ட காட்ட ஆரம்பித்தாங்களாமா. அவளை அரண்மனையில் இருக்க ஒரு பழைய பாழடைஞ்ச அறையில் இருக்க சொல்லிட்டாங்களாமா. அவளை அரண்மனையில் இருக்கிற எல்லா வேலையும் செய்ய சொன்னாங்களாமா. அவங்க மட்டும் இல்லாமல் அவங்களோட மகள்களும் சிண்ட்ரெல்லாவை ஒரு அடிமையாக தான் நடத்தினாங்களாமா. ஒரு நாள் அரண்மனைக்கு வந்த தூதகரோ திருமண விழா அழைப்புதலை கொடுத்து, இந்த நாட்டையே ஆட்சி செய்கிற அரசரோட இளவரசருக்கு பொருத்தமான இளவரசியை தேடுறதுக்காக இந்த திருமண விழா அழைப்பிதழ் கொடுக்குறோம். இந்த நாட்டில் இருக்க அழகான இளம் பெண்கள் எல்லாம் இந்த விழாவில் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாராமா. இதை கேட்ட சிண்ட்ரெல்லாவோட வளர்ப்பு தாய்க்கும் அவளோட இரு மகள்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிருச்சான். அந்த விழாவில் கலந்துக்கிட்டு இளவரசி ஆகணும்னு சொல்லி அழகான ஆபரணங்கள் உடைகள் எல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு கிளம்புனாங்களாம்மா. சிண்ட்ரெல்லாவுக்கும் அந்த திருமண விழாவில் பங்கேற்கணும்னு ரொம்ப ஆசையாக அவளே அவள் கைகளால் ஒரு அழகான உடையை தயாரித்தாளாம்மா. இது தெரிந்த சிண்ட்ரெல்லாவோட வளர்ப்பு தாயும், நீ எதுக்கு அங்கெல்லாம் வர? அங்கெல்லாம் இளவரசிக தான் போகணும், நீ எல்லாம் அரண்மனையில் வேலை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவளோட அழகான அந்த ஆடையை சேதப்படுத்திட்டாங்களாம்மா. அவளை பார்த்து கேலி வார்த்தைகளை பேசி அவங்க சிரித்து சந்தோஷப்பட்டாங்களாம்மா. இதை கேட்ட சிண்ட்ரெல்லாவுக்கு ரொம்ப மனசு வருத்தத்தோடு போய் அவளோட அப்பாவையும் அம்மாவையும் நினச்சி, நீங்கள் இருந்திருந்தா நான் இப்படி கஷ்டப்பட்டிருப்பேனா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாளாம். விழா தொடங்குற நேரமாச்சு, என்னால் இனிமேல் அதில் கலந்துக்கவே முடியாதுன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தாளாம். அப்போது திடீர்னு அவள் முன்னாடி ஒரு தேவதை தோன்றுச்சான். அந்த தேவதையும் சிண்ட்ரெல்லாவை பார்த்து, நீ கண்டிப்பாக இந்த விழாவில் கலந்துக்கலாம், நீ கவலைப்படாத, உனக்கு தேவையானதை நான் தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான உடையையும் ஒரு தேர் போன்ற வாகனத்தையும், அது மட்டும் இல்லாமல் தனித்துவமான சிண்ட்ரெல்லா காலுக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய ஒரு அழகான காலணியையும் அந்த தேவதை கொடுத்துச்சாம்மா. உடனே ஒரு நிபந்தனையும் வச்சிச்சான். அது என்னன்னா, நள்ளிரவு ஆகிறதுக்குள்ளே நீ அந்த விழாவில் கலந்துக்கிட்டு வந்துடணும். நள்ளிரவு ஆனால் இது எல்லாமே மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தேவதையும் மறைஞ்சிடுச்சான். சிண்ட்ரெல்லாவும் ரொம்ப சந்தோஷமாக அந்த திருமண விழாவில் கலந்துக்கிட்டாளாம். அவளை பார்த்து அங்கே வந்த மற்ற இளவரசிகள் எல்லாமே அவளை பார்த்து பொறாமை கொள்ளும்படி அவள் அழகாக இருந்தாளாம். சிண்ட்ரெல்லாவும் ரொம்ப சந்தோஷமாக நடனமாட ஆரம்பித்தாங்களாம். அதை தூரத்திலிருந்து பார்த்து இளவரசரும் அவள் அழகில் மயங்கிட்டாராம். இளவரசரும் சிண்ட்ரெல்லா கூட போய் நடனமாட ஆரம்பித்தாராம். ரெண்டு பேருமே மெய் மறந்து நடனம் ஆடிக்கிட்டு இருந்தாங்களாம்மா. நேரமும் நள்ளிரவை நெருங்கிக்கிட்டே இருந்துச்சாம்மா. அப்போதான் சிண்ட்ரெல்லாவுக்கு தேவதை சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சாம்மா. அப்படி அவங்க ஓடும்போது அவங்க காலில் இருந்த ஒரு காலணி கீழே விழுந்துருச்சாம்மா. அதையும் எடுக்காமல் சிண்ட்ரெல்லா மாயமாயிட்டாங்க. ஒரு பக்கம் இளவரசரும் சிண்ட்ரெல்லாவோட ஞாபகத்தால் சிண்ட்ரெல்லாவோட ஒரு காலனியை எடுத்து ஊரில் இருக்க எல்லா பெண்களுக்கும் போட்டு அது சரியாக பொருந்துதான்னு பார்த்தாராம். ஆனால் யாருக்குமே அந்த காலனி பொருந்தலையாம். அவர் சிண்ட்ரெல்லா வசிக்கிற அரண்மனைக்கும் வந்தாராம். அங்கே இருந்த சிண்ட்ரெல்லாவோட வளர்ப்பு தாயோ அவளோட இரு மகள்களுக்கும் அது கண்டிப்பாக பொருந்தும், வேணா பாருங்களேன் அப்படின்னு சொல்லி அந்த காலனியை கஷ்டப்பட்டு அவங்க காலை உள்ள பொருத்த பார்த்தாங்களாம். ஆனால் அது பொருந்தவே இல்லையா. அவங்க
அவங்களுக்கு பொருந்தலை அப்படின்னு சொல்லி அரண்மனையை விட்டு கிளம்பி போகிற நேரத்தில் அரண்மனையில் ஒரு ஓரமாக சிண்ட்ரெல்லா வேலை செஞ்சிட்ருக்கிறத இளவரசர் பார்த்தாராம். இந்த பெண்மணிக்கு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவளை போடும்படி கேட்டாராம். சிண்ட்ரெல்லாவோ அவளோட வளர்ப்பு தாய்க்கு பயந்து தயங்கி தயங்கி அதை போட்டாளாம். சிண்ட்ரெல்லாவோட காலுக்கு அந்த காலணி பொருத்தமாக பொருந்துச்சாமா. இளவரசருக்கு ரொம்ப சந்தோஷமா. ஒரு வழியாக உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், இனிமேல் நீ என்னகிட்ட இருந்து ஓடவே முடியாது, என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவளை அவரோட அரண்மனைக்கு அழைச்சி போனாராம். இதை பார்த்து அவளோட வளர்ப்பு தாய்க்கும் தங்கச்சிங்களுக்கும் ரொம்ப பொறாமையாக இருந்துச்சாம். சிண்ட்ரெல்லாவோ அவரோட ஆசை காதல் இளவரசனையே மணந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்களாம்.